சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பெயர் இல்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ. பெயர் கூட்டல் இல்லாத. வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல். மேலே காப்பு சிறந்தான கீழே. சோளக்கொல்ல பொம்மை என்பது ஆ. உயிரற்ற பொருள். அசைய கூட்டல் இல்லை. இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது ஈ. அசையவில்லை. நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் என்னன்னா நாளும். வினாக்களுக்கு விடையளிக்க. தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் யார்? தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் யாருங்கிற இடத்துல என்ன எழுதுன்னா தோட்டத்தின் நடுவில் ராஜா போல் நின்றிருந்தது சோளக்கொல்ல பொம்மை. நின்றிருந்த சோளக்கொல்ல பொம்மை. காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி யாது? காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி இரவும் பகலும் துவங்கிடாமல் எங்கும் அகங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார். காவல் காப்பது. காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி காவல் காப்பது. பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது யார்? அண்ணா காகம். யாரு? காகம். காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? ஏனெனில் ஏன் கொட்டப்பட்டு எனில் போட்டு உயிரற்ற பொருள். அஃது போட்டுட்டு அஃது உயிரற்ற பொருள். ஏனெனில் அஃது உயிரற்ற பொருள் என்பதை உணர்ந்து கொள்கிறது. காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? ஏனெனில் அஃது உயிரற்ற பொருள் என்பதை அறிந்து கொள்கிறது. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. சட்டை, ஜருகை, சங்கு, சங்கமம், சந்தனம், சதுரம், சமம், சதனம். மேகங்களுக்கு பொருத்தமான மழை துளிகளை இணைக்க. ஜரிகைக்கு ஜரிகை வேட்டி. கருப்பு கோட் வெள்ளை சட்டை. சோளக்கொல்லை பொம்மை. கனத்த மழை.